எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னுடைய குடும்பத்தை தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தில் இருந்து உங்களை தப்புவித்து வெளியவே வர முடியாத அளவிற்கு சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கலாம், சிறைச்சாலை போல உங்களை அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் யார் என்னை தப்புவிப்பார்? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்புவித்து வெளியே வருவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படி தப்புவிப்பேன், எப்படி தப்புவிப்பேனே எனக்கு தெரியலையே, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பெரிது, ஐயோ யாராலும் தப்புவிக்க முடியாது, நான் ஒரு பெரிய முதலையினுடைய வாயில சிக்கினது போல நான் சிக்கிட்டு இருக்கிறேன், நான் சிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வித்தியாசமானது, யார் நினைச்சாலும் என்ன தப்புவிக்க முடியாது, யார் உதவி செய்தாலும் என்ன கைதூக்கி எடுக்க முடியாது. ஆனால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த கடனிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த வியாதியிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த பண போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலிருந்து தப்புவிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறார். திடீர்னு பார்த்தா அங்க காவல் காக்கிற அந்த மனுஷன் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க் பண்றவர், அப்படின்னா எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறவர். மேல் அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை நம்பி இந்த சிறைச்சாலையை ஒப்பு கொடுத்து போவாங்க. ஆனா திடீர்னு அவன் காலையில அவன் இடையில எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்கும்போது வேதம் சொல்லுது, கதவுகள் எல்லாம் அப்படியே திறந்து கிடக்குது. அப்படியே உடனே பயம் பிடிச்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சிக்கிட்டோம், எல்லா திருடர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவன் வந்து சூசைட் பண்றதுக்கு, தற்கொலை பண்ணி கொள்கிறதுக்கு, அவனுடைய கையிலே இருக்கிற பட்டயத்தினால இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைச்சு பட்டயத்தை எடுக்கும் போது அங்கே இருந்து ஒரு சத்தம் வருது, நீ அந்த மாதிரி உனக்கு எந்த கேடும் நீ வரவிக்க வேண்டாம், நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருக்கிறோம். நான் நம்புறேன் அந்த மனுஷனுடைய அந்த எண்ணத்தை அந்த இடத்திலே ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, இதிலிருந்து நான் தப்புவிக்க முடியாதுன்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமைக்கு நேராய் பிசாசு உங்களை கொண்டு போகலாம். நீ இதுல இருந்து தப்புவிக்க முடியாது, அதனால குடிகாரனா மாறி செத்து போயிரு, இல்லைன்னா நீங்க சிகரெட் அடிச்சு அப்படியே செத்து போயிரு, இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல போய் நீ இறந்து போயிரு அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்திலிருந்து என்னால விடுவித்து வெளியே வர முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்க பிள்ளைய அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தப்புவிப்பார், உங்க குடும்பத்தை அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார், உங்க கணவனார ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும், யாரும் எதிர்த்து நிற்க முடியாததா இருந்தாலும், அது ராஜாவினுடைய கோபமா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர்,
இங்க இந்த பிள்ளைகள் சந்திக்கிற இந்த ரெண்டு பிரச்சனையுமே என்ன பிரச்சனைனா தப்புவிக்க முடியாதது மாதிரி பிரச்சனை. ஒன்று அக்கினி, அதான் அவங்க சொல்றாங்க இந்த அக்கினி சூளை, அதற்கு யாரும் தப்புவிக்க முடியாது. அதே போல ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், இந்த ராஜாவுக்கு இவங்க எல்லாம் வணங்காத உடனே என்ன பண்ணுதுன்னா பயங்கரமான கோபம் வருது. என்ன, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி வணங்கிட்டாங்க, இவனும் என்ன அடுத்த நாட்டில இருந்து வந்து இந்த மாதிரி வணங்க மாட்டேன்றாங்க. அதனால அவருடைய கோபம் அதிகமாகுது. ஐயோ ராஜா கோபப்பட்டாரு, ராஜா கோபப்பட்டா எப்படி தாங்க முடியும், எப்படி விடுதலையாக முடியும்? ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார், கிருபையாய் கர்த்தர் தப்புவிப்பார். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஒரு சாட்சியோட வருவீங்க. பாஸ்டர், இதிலிருந்து நான் வெளியவே வர முடியாதுன்னு நினைச்சேன், எப்படி இதிலிருந்து தப்புவிக்க போறேனோன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப சுலபமாய் லகுவாய் அழகாய் இந்த காரியத்திலிருந்து என்னை கிருபையாய் தப்புவித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுகிற நாள் வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென் முழு பலத்தோட. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் எழுதின இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கிருபையா இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சு நம்ம எல்லாரும் இதற்காக இன்னைக்கு ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். முதலாவதாக 3ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 18வது வசனத்தை வாசிக்கும் போது 17லிருந்து வாசிக்கலாமே, 17லிருந்து வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்து, விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகா இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒன்று வாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இங்க இந்த ராஜா இவர்களை அக்கினி சூளையில இப்ப போட்டுட்டாரு. இப்ப அக்கினி சூளையில போடும்போது வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்களா நீங்க 24, 25 வாசிக்கலாமா? 24வது வசனத்தையும் 25வது. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர்களை இந்த அக்கினி சூளைக்குள்ள போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க அக்கினி சூளைக்குள்ள போட்டது 3 பேர், ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னா 4 பேர். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த அக்கினி சூளைக்குள்ள போட்ட அந்த 3 பேருக்கும் தன்னோடு 4வது ஒரு நபர் உலாவுகிறது அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவர்களுக்கு தெரியல, அவர்களை சுற்றி அவர்களை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், அவர்கள் அந்த அக்கினி சூளைக்குள்ள போட்டவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர்களை போட்டது 3 பேர், ஆனா 4வது ஒரு நபர் இவர்களோடு இருக்கிறார். அதனுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலா இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் விடுதலையாக்க போகிற கர்த்தர், கிருபையாய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை எதிரிகள் சீக்கிரமாய்
பார்க்க போகிறார். உங்களோட ஆண்டவர் இருக்கிறத நீங்க ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், நீங்க ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஐயோ ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீரா, என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, உங்களுக்கு ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாததா இருக்கலாம். ஆனால் உங்களை எதிர்க்கிற ஒவ்வொரு எதிரிகளும் ஒன்ன கண்டுபிடிப்பாங்க. என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை உங்க சத்துருக்கள் காண போகிறார்கள். உங்களோடு ஆண்டவர் உலாவுகிறத சத்துருக்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை நம்புறவங்க, உங்க பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க வேலையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அநேகர் கண்டுகொள்ளுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அதனாலதான் இவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அதனாலதான் இவனுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் திருஷ்டாந்தரமாய் ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, அவனை கேராரூர் மேய்ப்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்டு அவனோடு வாக்குவாதம் பண்ணுறார்கள். ஈசாக்கை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு பர்சன் தான். யாருன்னா ஈசாக்கு. வாய் பேச தெரியாது, திட்ட தெரியாது. தன்னுடைய வாலிப நாட்களிலே அப்பா அந்த மரக்கட்டையில மேல படுக்க வச்சு கட்டி கத்திய ஓங்கும் போது கூட எதுவுமே வாய் திறவாத ஆட்டை போல இருந்தவன் தான் இந்த ஈசாக்கு. அப்படி ஒரு வெகுளித்தனமான ஒரு பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த துறவை தோண்டினா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனோட வாக்குவாதம் பண்ணி, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உனக்காக யார் சண்டை போடுவா, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க, நீ ஒரு அனாதை போல, நீங்க இந்த ஊர்ல பிழைக்கத்தானே வந்த அப்படின்னு அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு துரத்துனாங்க. அவனோட யாருமே இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ரகபோத் என்கிற ஒன்றை கர்த்தர் கட்டளையிட்டு இப்பொழுது கேராரூர் மேய்ப்பரெல்லாம் அவனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நாம் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரகபோத்தை தருவார். சீக்கிரமாய் ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். இந்த ஏசேக்கு முடிவுக்கு வரும், இந்த சித்தனா முடிவுக்கு வரும். ஏசேக்குல உங்க கூட இருக்கிறத கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாது. சித்தனாவில் உங்க கூட யார் இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்காம உங்களை துரத்துனாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபம் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் தருவார். அந்த ரகபோத்துல உங்க தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுவார். அந்த ரகபோத்துல நீங்க இழந்ததை பெற்றுக் கொள்ளுவீங்க. அந்த ரகபோத்துல கர்த்தர் உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறத கண்டோம், ஆண்டவர் உன் கூட இருக்கிறத கண்டோம். இப்போ கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது தேவனுடைய மகிமை நிறைய பேர் மேல் பிரகாசிக்க பண்ணி, பிரதர் உங்களை அற்பமா நினைச்சவங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத பார்ப்பாங்க. அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகும், அவ்வளவு பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறத அவங்க அத்தனை பேரும் பார்த்தார்கள். கையை உயர்த்தி சொல்லலாமா, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே, இந்த வார்த்தை நிறைவேறணும் ஆண்டவரே. என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்தோட ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத சீக்கிரமாய் எங்களுக்கு விரோதமானவர் கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர்கள் சாதாரணமானவர்களாக தான் தெரிஞ்சாங்க. அவங்க கூட யாரும் இல்லாதது மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அப்பா வெளியூர்ல இருக்காரு, அம்மா வெளியூர்ல இருக்காங்க. ஆனா கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்குது. ஏசப்பா, நாம் வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் என் கூட இருக்கிறத நிரூபிக்கணும். நீங்க குடியிருக்கிற தெருவில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிறத அவங்க சீக்கிரமா பார்க்க போறாங்க. எஸ் எஸ், என் வாழ்க்கையில ஒரு நன்மையை அனுப்பி என்ன நீர் விடுவித்து, இந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தரனை விடுவித்து, இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வந்து, இந்த கடனிலிருந்து ஆண்டவர் என்ன வெளியே கொண்டு வந்து, கர்த்தர் என் கூட இருக்கிறத அநேகர் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்பு வைக்கிறதற்கு
வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஏசப்பா இன்னைக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் கூட நான் இருக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கூட 4வது ஒரு நபராய் கர்த்தர் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க போறாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துருக்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். நிறைய பேர் உங்க கையை கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நாளை கர்த்தர் தருவார். பாருங்க, இன்னைக்கு இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயதான ஒரு தகப்பனரும் தாயாரும் மகளும் வந்தாங்க. அப்போ நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். என்ன பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த கோடாரியை குறித்து பிரசங்கம் பண்ணேன் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த கோடாரி அவனுடைய கை வெட்டி கொண்டிருக்கும் போது அந்த கம்பிலிருந்து உருவி அந்த கோடாரி தண்ணீருக்குள்ளே விழுந்துருச்சு. ஆனால் தண்ணீருக்குள்ளே விழுந்த அந்த கோடாரியை அப்படியே மிதக்க பண்ணி அது திரும்ப அவன் கையில் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த வயதான ஐயாவுக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் அன்னைக்கு தொலைஞ்சிருக்குது. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த பிரசங்கம் பண்ணும்போது அவர் விசுவாசிச்சாராமா, ஆண்டவரே தொலைஞ்சு போன அந்த இரும்பு கோடாரியை மிதக்க பண்ணி அதை எந்த கஷ்டமும் இல்லாமல் கையில் அப்படியே எடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்களே, எனக்கு அது நடக்காதா அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, உங்கள் ஃபோன் என் கையில் தான் இருக்குது, வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். பிரதர், உங்க வீட்டில் நடக்கிற அந்த திருமணத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். உங்க வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிரூபிப்பார். நீங்க ஒன்றும் இல்லாமல் போவீங்கன்னு நினைக்கிறவங்க, நீங்க இனி அவ்வளவுதான் நினைக்கிறவங்க நிறைய பேர் உங்களுக்கு கை கொடுத்து சொல்லுவாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இல்லைன்னா நீ செத்திருப்ப, இல்லைன்னா நீ முடிஞ்சிருவேன்னு தான் நாங்கள் நினைச்சோம். யோபுவை போல உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைச்சோம். நீ திரும்பி எழும்ப மாட்டேன்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நாங்க பார்க்கிறோம், உன் கூட ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு புதிய பலன் இருக்குது. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் கூட அம்மா அப்பா இல்லைன்னாலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த சாட்சியை பலர் நமக்கு சொல்ல போகிறார்கள். ஹல்லேலூயா. லதரம் தனரஹதலரமா. இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் 2ஆவதாக அடுத்த ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் வாசிக்கும் போது அதே வசனத்தை வாசிக்கலாமா? இப்போ வாசித்த அந்த வசனத்தையே வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு அவன் 24 வாசிக்கலாமே, 24, 25 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியில் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 2ஆவதாக இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த ராஜா அவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா நம்ம 3 பேரை தானே போட்டோம், ஆனா இப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, 4வது ஒரு நபர். முதலாவதாக ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, பார்க்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. 2ஆவதாக கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க 2 பேரா இல்லை, நீங்க 3 பேரா இல்லை, நீங்க 4 பேரா இல்லை, இன்னொரு நபர் உங்களோடு கூட ஆட் ஆகிறாரு. இந்த பிரச்சனையில இன்னொரு நபர் உங்களோடு கூட சேருகிறார்.
ஹல்லேலூயா. நீங்க சிலர் நினைக்கலாம் எங்க குடும்பம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சந்திக்குது, உங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம இந்த பிரச்சனை வந்து உங்களுடைய ஃபேமிலி அளவில் உங்களை ஒருவேளை பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா எங்க ஃபேமிலி கஷ்டப்பட, கணவன் மனைவி பிள்ளைகள் அவ்வளோ பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், வேற யாருமே இந்த பிரச்சனையில என் கூட இல்லை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கணவன் மட்டும் அந்த பிரச்சனையில நீங்க வந்து கடந்து போகலாம். இல்லைன்னா ஒரு மனைவி மட்டும் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க பாஸ்டர், ஆனா நான் மட்டும்தான் இதுல போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்க பிரச்சனையின் நடுவில் இன்னொருவர் என்ன ஆகிறார் அப்படின்னா அப்படியே ஆட் ஆகிறாரு, ஒருத்தர் சேர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த பிரச்சனையிலே தனியாக விடுவது இல்லை. உங்க குடும்பத்தோட ஆண்டவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களோட ஆண்டவர் வந்து சேர்ந்து கொள்ளுகிறார். இனி நீங்கள் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது தனியாக இல்லை. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே இதுவரைக்கும் நீ நினைக்கிற ஆண்டவரே நான் தனியா போறேனே, ஆண்டவரே நாங்க 2 பேரும் மட்டும்தானே ஆண்டவரே இருக்கிறோம், எங்க 4 பேர் மட்டும்தானே ஆண்டவர் இருக்கிறோம், இதுல யாருமே கூட இல்லையே. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஒரு கர்த்தர், யார் வந்தாலும் சரி பண்ண முடியாததை சரி பண்ணுகிற ஒரு கர்த்தர், அந்த பிரச்சனையின் மேல் ஆளுகை உடைய கர்த்தர். ஆமென். அந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி கொடுக்கிற அந்த கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார், நீ சீக்கிரமாய் காண்பாய், இன்னொருத்தர் உங்க பிரச்சனைக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத, உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத, உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்குற 4வது நபரை, அந்த 2ஆம் நபரை, அந்த 3ஆம் நபரை நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்கள். நல்ல கைகளை தட்டி நான் நம்புறேன் ஏசப்பா சொல்லுங்க அப்பா பார்த்து, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த ஒரு நபராகவே நம்ம கூட இந்த சூழ்நிலையில கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி தனியாக போராட போவது இல்லை, இனி தனியாக போராட போவதில்லை. உங்களுடைய போராட்டத்தோட சேர்ந்து யாரும் டிராவல் பண்ண போறாருன்னா, நீங்க எங்க போனாலும் இந்த ஜபத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க இல்ல ராஜா, நீங்க வாக்கு கொடுத்தீங்க இல்ல எங்க கூட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூட வருவீங்க, நீங்க கூட வருவீங்க. ஏசப்பா உங்க கூட வருவார். நீ வானத்திற்கு ஏறினாலும் அங்கே அவர் இருக்கிறார், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்களோடும் என்னோடும் ஒருவர் கிருபையாய் கடந்து வருகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் இதற்காக ஜெபிக்க போறோம். இந்த 2வது ஆசீர்வாதம் உங்க தலைமையில இருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 60வது நாள் தானியேலுக்கு எழுதின அந்த 3வது அதிகாரத்தின்படி நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விடுவிக்க வல்லவர், அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் நான் உன்னை விடுதலையாக்குவேன். சொல்லுங்க எல்லாரும் கையை உயர்த்தி, என் கூட நீங்க வாங்க, என் கூட நீங்க வாங்க. என் குடும்பம் மட்டுமல்ல, என் குடும்பத்தில் 5வது நபரா நீங்க இருக்கணும் ஆண்டவரே. என் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையான கர்த்தர். ஆமென். பீகார் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து யாருமே இரவு நேரங்களில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த இடத்துல நம்ம தனியாக நடந்து போயிட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நடந்து போகிறதற்கு கஷ்டம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 2 பேர் வந்தாங்க. அப்போ அந்த 2 பேர் உள்ளே வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து எந்த சர்ச்சுக்குமே உள்ளே வந்ததில்லை, பட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக 2 பேரும் உள்ளே வந்தாங்க. வந்து உட்கார்ந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, இது வந்து எங்கள் அப்பாவோட இடம் அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவோட இடம்.
அவருடைய அப்பாவோட இடத்த நமக்கு இப்போ வித்திருக்கிற அந்த ஓனருக்கு அவங்க சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வந்து வித்திருக்காங்க. இந்த இடம் வந்து வாங்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இந்த சினிமா ரொம்ப அதிகமாக இருந்தபோது சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து உட்கார்ந்து சொன்னார், சார் நீங்கள் வாங்கியிருக்கிற இந்த இடம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துலலாம் நாங்கள் நடந்திருக்கிறோம். இந்த இடம் முழுக்க சாராயம் காய்ச்சி விற்கிற இடம் தான் இந்த இடம். நிறைய பேர் சாராயம் இங்கே தான் காய்ச்சுவாங்க. ஐயோ, இந்த வழியில எல்லாம் போகவே முடியாது, ரொம்ப மோசமான ஏரியா. 6 மணிக்கு மேலே யாருமே இந்த இடத்த நடமாட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருச்சபை வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்கள் நடந்தா கூட அந்த பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இங்க கூட அதே போலதான் நடந்திருக்குது. யாரும் வந்து பணத்தையோ பொருளோ எடுத்துட்டு வர முடியாது. அப்போ வந்து 2 ஊழியக்கார சிஸ்டர்ஸ், பசங்க யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் வந்து இப்ப தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊழியத்திற்காக போறாங்க. இவங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெயின் வந்து காலையில போய் இறங்கி அதுக்கப்புறம் இவங்க ஆபீஸ்க்கு போறது மாதிரி பிளான் பண்ணா, திடீர்னு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப லேட்டு, நடு ராத்திரி 12 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ட்ரெயின் போய் நிக்குது. இப்போ இவங்களுக்கு 2 பேருக்கும் பயங்கரமான பயம். அங்கேயும் இருக்க முடியாது, ரூமுக்கும் போக முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டாங்களாமா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எங்களை கொண்டு போய் விடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இது லிட்டரலா நடந்த சம்பவம். சரி பரவாயில்ல ஏறுங்க, கொண்டு போய் விடுறேன்னு சொன்னாங்களாமா. கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விட்ட உடனே இறங்குங்கன்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோன்னு கேட்ட உடனே 3 பேருடைய பணத்தை கேட்டாங்க. உடனே இவங்க கேட்டாங்களாமா, என்ன இவ்வளோ கேட்குறீங்க? என்ன? ஆமாம், நீங்கள் 3 பேரும் இவ்வளோ, நீங்கள் 2 சிஸ்டர்ஸு, அவ்வளோ பெரிய உருவம் உள்ள ஒருத்தர், இந்த 3 பேருக்கு இவ்வளோ கூட கொடுக்க மாட்டீங்களா? நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 பேருடைய காசை வாங்கினாங்களாமா. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாமா, இவங்க 2 பேரும் இல்லை, கர்த்தர் தூதர்களை அனுப்பி 3வது ஒரு நபரை அனுப்பி அந்த 2 பேருக்கும் கர்த்தர் அழகான பாதுகாப்பை கொடுத்து அருமையா அவங்க ஊழியம் அந்த புத்தகத்துல படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியல, ஆனா கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எங்க போனாலும், நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க நீ தனியா போறது இல்லை, நீங்க நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தனியா போறது இல்லை, நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது தனியா போறது இல்லை. நீங்க எங்க போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒருத்தர் ஆடாக போறாரு, ஒருத்தர் உங்க கூட ஆடாக போறாரு, உங்க குடும்பத்தோடு கூட ஒருத்தர் ஆடாக போறாரு, உங்க பிள்ளையோடு கூட ஒருத்தர் சேர்ந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. காண்பார்கள், சீக்கிரமா காண்பார்கள். அந்த வேலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது, அந்த பிரச்சனை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது, அந்த சூழ்நிலை உங்களுக்கு சுலபமா மாறப்போகுது. காரணம் என்னன்னா, உங்களோடு கூட இன்னொருத்தர் கடந்து வந்து யாரிடத்துல என்ன பேசணுமோ, எங்க எதை செய்யணுமோ அதை செய்வேன். இனி உங்க தொழில ஒருத்தர் கூட வர போறாரு. நீங்க காலையில ஆபீஸ் போகும்போது இன்னொருத்தர் உங்க கூட வருவாரு. ஹல்லேலூயா. எங்களோடு வருகிற கர்த்தர், நன்றியப்பா, நன்றி 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 நன்றி. சொல்லுங்க இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. என் கூட நீ வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் கூட வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவர். சொல்லு, நான் உண்மை
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள். கைகள் மேல தட்டி சொல்லும், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி. இப்போ அப்பா பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை, நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க தனியா படுத்திருக்கிற ரூமுக்குள்ள இன்னொரு நபர், உங்களோடு கூட இன்னொரு நபர். நீங்க நிறைய பேர் லிட்டரலா அதை பார்க்க போறீங்க, நீங்க அதை உணர போறீங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சி உங்களை பலனடைய செய்யும்னு நான் நம்புறேன். நான் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் டைம் கொடுத்தாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு டைம் கொடுத்தாங்க. கண்டினியூவா 6 மாசம் ஒரு பைசாவும் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ அவங்க எல்லாருமே முக்கியமான ஒரு 3 பேர் ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்களை மீட் பண்ணுங்க, எங்களை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் ஒரு 2-3 பேரோட சேர்ந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மட்டும் தனியாக வாங்க, வேறு யாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னா. அப்போ நான் இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக அவங்க திட்ட போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே இங்கேருந்து வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஏசப்பா நீங்கள் ஏன் கூட வாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ நான் போன உடனே என்ன சென்டரில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி எதுக்குமே எனக்கு பதில் சொல்ல முடியல. என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வாங்க முடியலைன்னா எதுக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்க, எதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அகைன் ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதராக இருந்துட்டு இப்படி நீங்கள் டைமுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றலாமா, இது உங்களுக்கு நியாயமாக இருக்குதா, அப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், என்ன பண்ணுறேனே தெரில. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, நாங்கள் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காம இருந்தோம், இல்லை அப்படின்னா தூக்கி மூஞ்சில் வீசிட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், நீங்கள் இப்படி பண்ணி இருக்கவே கூடாது. இப்போவும் ஒன்றும் இல்லை, அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்குள்ளே அவரை 1 வீக்குக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு இன்னொரு அமௌண்ட்டை நீங்கள் தரலைன்னா நாங்கள் இந்த பணத்தை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்கள் கடவுளை எங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொன்னேன், இல்லை உங்களுக்கு ஒரு 7 days 7 நாள், இந்த 7 நாளுக்குள்ளே அடுத்த ஒரு சின்ன அமௌண்ட் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்ட்டு நான் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்ரிமெண்ட்டை வேணால் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன். ஸோ அவங்க 7-8 பேர் அப்படியே என்னை ரொம்ப திட்டி, அப்படியே ஆண்டவருடைய நீ என்ன ஜெபம் பண்ணி கொடுத்தீங்க, ப்ரேயர் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் ஏன் உங்கள் கடவுள் அந்த ப்ரேயரை கேட்கலையா, என்னென்னமோ பேசிட்டாங்க. ஸோ ரொம்ப துக்கத்தோடு வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி மனசு வருத்தப்படுறாதீங்க ஃபாதர், நல்ல நீங்கள் நல்ல கடவுளுக்காக தானே, அது கண்டிப்பாக நடந்துடும். அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் யாரையாவது ஒருத்தரை தூதனை மாதிரி நமக்கு கர்த்தர் வச்சிருப்பார். அத்தனை பேரும் நெகட்டிவா பேசும்போது, அத்தனை பேரும் எதிர்மறையா பேசும்போது ஒரே ஒருத்தரை மட்டும் கர்த்தர் பாசிட்டிவா பேசுறதுக்கு வைப்பாரு. நீங்க அத்தனை பேரும் பேசுறதை விட்டுட்டு இது ஒண்ணு கர்த்தரால் அனுப்பப்படுறவங்கன்னு நினைச்சு நீங்க உடனே கர்த்தருக்கு சந்தோஷப்பட்டா போதும். அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்து அங்கிருந்து டவுன் ஹாலில் இருந்து சர்ச்சு வரைக்குமே, அங்கே தான் பலிபீடம், சர்ச்சு வரைக்குமே அழுதுட்டு அந்த ஒரு இந்த பாடலை பாடிட்டே இருந்தேன். வர 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 என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, இந்த மாதிரி 2-3 பாடலை பாடி பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு அப்படியே அழுது அந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். பாடி முழங்கால் ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்கார்றேன். கரெக்டாக என்னுடைய ஃபோனுக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கேட்டார், இன்னைக்கு ஓனர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே, இல்லை பிரதர் ரொம்ப சத்தம் போட்டாங்க,
7 நாளையில் அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுக்கலன்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நான் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போ எனக்கு சூழ்நிலைகளெல்லாம் சரியில்லை, நான் உங்கள் கையில் தர்றேன், நீங்கள் அதை வச்சுக்குங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, நீங்கள் எப்போ வருதோ அப்போ கொடுங்க, எப்போ வருதோ அப்போ கொடுங்கன்னு. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளை 7 நாளுக்குள்ள கிருபையா அந்த பணம் ரெடியாகி இப்போ நான் வண்டியில் தனி ஒரு ஆளை, இப்போ அவங்க தனியாக வர சொல்லலை, நான் வந்து கையில் பணம் வச்சுருக்கிறேன், அந்த பணத்தை நான் ஒரே ஆளாக தனியாக எடுத்துகிட்டு போய் அவங்க டேபிள் மேலே அந்த பேகை வச்சேன். பேகை வச்சோன்னே அவங்க அத்தனை பேர் 8 பேரும் கேட்டாங்க, யாரும் உங்கள் கூட வரலையா, தனிமையாக வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என் கூட ஏசப்பா வந்திருக்கார், என் கூட ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் தனியாக வரல, என் கூட என்னை அழைச்ச ஆண்டவர் வந்திருக்கிறாரு. ஐயோ அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் நம்புறேன் அந்த என்னுடைய தேவன் தான் உங்களுக்கும் தேவன், உங்களுக்கும் தேவன். அவர் உங்க கூட அவர் வருவார், நீங்க தனியா போக மாட்டீங்க. எந்த இடத்துல ஏசப்பாவோட போய் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அமைதியா பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கண்ணுக்கு உங்களை மட்டும்தான் தெரியும், உங்களை மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் உங்க கூட உட்கார்ந்து அமைதியா இருப்பாரு. ஆனா கண்ணீரோடு விதைக்கிற நீங்க மறுபடியும் அவங்க முன்னாடி ஒரு நாள் நிற்பீங்க. கர்த்தர் மறுபடியும் அவங்க முன்னாடி உங்களை கொண்டு போய் நிற்பார். அன்னைக்கு நீங்க சத்தமா சொல்லுவீங்க, நான் தனியா வரல. அன்னைக்கு நீங்க திட்டும் போதும் நான் தனியா இல்ல, அன்னைக்கு என்ன குறிச்சு பேசும் போதும் தனியா இல்ல, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் ஃபேமிலியோட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்தத்துல எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க பாஸ்டர், என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் குடும்பம் மட்டும் தனியா நிக்குது, என் பிள்ளை மட்டும் தனியா நிக்கிறான், என் மக மட்டும் தனியா நிக்கிறான் பாஸ்டர். எங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் மட்டும் தனியா நிக்கிறோம், யாருமே எங்க கூட இல்லை. ஆனா அப்பா மட்டும் இன்னைக்கு கையை பிடிச்சு சொல்றாரு, இல்ல உங்களோட நான் சேர்ந்துக்கிறேன், உங்க ஃபேமிலியோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு, உங்க மகளோட ஒருத்தர் சேர்ந்துக்கிறாரு. நல்ல கைகளை தட்டி நீர் எங்களோட இருந்தால் போதும். ஆமே. மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. கைகளை மேல தட்டி, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே பாடுவோம். இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. பாடுவோம். நான் தோற்று போவதில்லையே, மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே, மரணம் பாதாளம் உன் ஜெயம் எங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு. கைகளை மேல தட்டி, நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் குடும்பத்தோடு என் பிள்ளையோடு தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. Hallelujah, 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 hallelujah. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என்னை கர்த்தர் தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த 60வது நாள் ஒரு தேவன் அசைவாடுகிறார். அவர் யார் அப்படின்னா, என்னை தப்புவிக்கிற தேவன் அசைவாடுகிறார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக என்னை தப்புவிக்கிற தேவன் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா,
எனக்கே என்னோடு கூட இருக்கிறத சுற்றி இருக்கிறவங்க காண்பார்கள். நம்பர் 2, இரண்டாவதாக என்னை தூக்கி எடுக்கிற, என்னை விடுதலை ஆக்குற தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நான் தனியாக இல்லை, என்னோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக பார்ப்பீங்கன்னா வாசிக்கலாம். நீங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும், ஆமென், தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலை மயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா திரும்ப ஒரு டைம் வாசிங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமல் அவர்களுடைய தலை மயிர் கருகாமல் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக வந்து அந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தனக்கு கீழே இருந்து ஜனங்களை தண்டிப்பதற்காக ஒவ்வொரு காரியத்தை வச்சிருந்தாங்க. ரோமர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையில் அடித்து மரணம், அந்த மாதிரி ஒரு தண்டனையை வச்சிருந்தாங்க, சிலுவையில் அறைய பண்ணுகிற தண்டனை. அதே போல இவங்க இந்த நாட்களில் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தப்பு பண்றவங்களை வந்து சிங்கத்தினுடைய கெபியில போடுறதும் இது ஒரு தண்டனை. இன்னொரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, நெருப்பு அப்படியே எரிய வச்சு அந்த நெருப்புல வந்து அவங்கள போட்டு அப்படியே கொல்றது மாதிரி ஒரு தண்டனை வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து வணங்க சொல்றாங்க. அப்படி வணங்காதவங்க வந்து அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு சொன்ன உடனே இவங்க வந்து அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து என்ன பண்றாருன்னா 7 மடங்கு அக்கினி அப்படியே எரிய வைக்கிறார். அந்த தீ பயங்கரமா எரியுது. இதுக்கு முன்னாடியே யாராவது ஒருத்தரை அந்த அக்கினிக்குள்ள போட்டா அவருடைய எலும்பு கூட சாம்பலா மாறும், அவ்வளவு பெரிய அக்கினி. ஆனா இப்போ இந்த தேவனுடைய பிள்ளைகள் அக்கினியிலிருந்து வெளியே வர்றாங்க. இந்த அக்கினியிலிருந்து வெளியே வரும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்களுடைய உடம்ப பார்க்குறாங்க, எங்கேயாவது தீ காயம் பட்டிருக்குதா. பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பாங்கள வீட்டில் இருக்கிற சுடுதண்ணி பாருங்களேன், ரொம்ப கொதிக்கிற சுடுதண்ணி நம்ம மேலே விழுந்துச்சுன்னா கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டமாகும், அந்த தோலெல்லாம் உறிஞ்சிரும், அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். எப்போவுமே தீ, நெருப்பு, இந்த மாதிரி சூடு, இதை மட்டும் நம்முடைய உடம்பு வந்து எப்போவுமே தாங்காது, அது உடனே மெல்ட் ஆயிடும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரீரத்தை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவர்களுக்கு என்ன படலைன்னா தீ காயம் படவே இல்லை. சரி பரவாயில்ல. உடனே அடுத்து ரெண்டாவது எங்க செக் பண்றாங்கன்னா முடிய செக் பண்றாங்க. பொதுவா வந்து நம்முடைய சரீரத்தில் எல்லாமே, இந்த விரல் கூட சீக்கிரமா எரியாது, ஆனா டக்குன்னு ஃபர்ஸ்ட் எரிகிறது என்ன அப்படின்னா முடிதான் ஃபர்ஸ்ட் கருகும். அதை நான் உங்களுக்கு இடையில கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் விளையாடுவோம், இந்த மெழுகுவர்த்தி எடுத்து வச்சு தலையில நம்ம வந்து நெருப்பை வச்சு அதுல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், அப்போ எரி அது அந்த மாதிரி விளையாடும். அப்போ அது தொட்ட உடனே தீய பக்கத்துல கொண்டு போறதுக்கு முன்னாடியே என்னமோ பிளாஸ்டிக் மாதிரி நம்முடைய முடி வந்து அப்படியே கருக ஆரம்பிச்சிடும். இப்போ முடியை செக் பண்றாங்க, அந்த முடி என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே கருகவே இல்லை. சரி பரவாயில்ல, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை செக் பண்ணுவோம்னா ட்ரெஸ்ஸை விட முதல்ல யாருதான் செக் பண்றாங்கன்னா சால்வையை. எப்பவுமே அந்த ஷால் தான் சீக்கிரமா எரியும்ல, அதை செக் பண்ணா அதுலயும் எந்த விலை எதுவுமே பிரச்சனை இல்லை. கடைசியில் என்ன பண்றாங்கன்னா மோந்து பார்க்குறாங்க. நமக்கு எப்பவுமே ஒரு அக்கினிக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் இருக்கும், அந்த எரிஞ்சு போன ஸ்மெல் இருக்கும் பாருங்களேன். நம்ம எரிஞ்ச இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லை மாற்றவே முடியாது. இப்போ அவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவங்க உடம்புல அக்கினி எரிஞ்சதுக்குரிய ஒரு வாசம் கூட இல்லை. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை. 7 மடங்கு அக்கினி சூழ அந்த பிள்ளைங்க உள்ள போயிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா அவர்களை செக் பண்ணி பார்த்தா ஒரு சேதமும் அவர்களுக்கு இல்லவே இல்லை, ஒரு சேதமும் இல்லை.
நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கர்த்தர் இந்த அக்கினியிலிருந்து உங்களை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவார். ஆனா இந்த அக்கினியிலிருந்து நீங்க வெளியே வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சுற்றுமோ, அது என் சால்வையை எரிச்சிருமோ, அது என் தலைமுறையை கருக பண்ணிருமோ, அதனுடைய ஸ்மெல் என் மேல வருமோ, இந்த பிரச்சனை எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து நீங்க வெளியே வரும்போது அதனுடைய வாசனை கூட உங்க மேல படாது. வாசனை கூட உங்க மேல படாது. இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க போனதை யாருமே கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். இந்த பிரச்சனை நிமித்தமாய் இழந்து போன அந்த சரீர பலத்தை கர்த்தர் மீண்டும் தருவார். அந்த உடம்ப ஆண்டவர் மீண்டும் தருவார். அந்த பர்சனாலிட்டி ஆண்டவர் மீண்டும் தருவார். ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், ஒரு சேதமும் இல்லாமல். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், 5 வருஷம் தாண்டி உங்களை செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சான்னு நீங்க சொன்னா கூட அவங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துருவியா, இப்படி நடந்துருமா, அவங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனை என்னமோ பண்ணிருமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்ன இப்படி நஷ்டப்படுத்திரும், இது என் உடம்ப கெடுத்துரும், இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த அக்கினியிலிருந்து, சோதனையிலிருந்து உன்னை நான் வெளியே எடுப்பேன். அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போவீங்க, அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க போவீங்க. கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியமா மாற்றுவார். ஆனா அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்வது இல்லை. ஹல்லேலூயா. முடி கூட கருகுவதே இல்லை. அது ஒன்றும் பண்ணாது. இன்னைக்கு நீங்க சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதிலிருந்து வெளியே வருவீங்க. ஆனா வெளியே வரும்போது என்ன இருக்காதுன்னா, ஒரு சேதமுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு 20 years 20 வருஷம் தாண்டி யோசேப்பை சந்திக்கிறார்கள். யோசேப்பை வித்து போடும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க கொண்டு போறவங்க அந்த பையனை என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னா. யோசேப்பு ரொம்ப மெலிஞ்சிருப்பான். யோசேப்பு ரொம்ப தாடியெல்லாம் வளர்ந்து அசிங்கமா இருப்பான். யோசேப்பை பார்க்கறதுக்கே சகிக்காது அப்படின்னு நினைச்சுதான் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். ஆனா இங்க போய் யோசேப்பை பார்க்கும்போது, நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறைய பேர் வாயை அடைச்சு போய் நின்னாங்களாம். ஏன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, இவ்வளவு பலனா அவங்க நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. நான் நம்புறேன் உங்களுக்கும் அதே மாதிரி கர்த்தர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு பிபி வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் எனக்கு சுகர் வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்டர் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன், என் அழகே போயிருச்சு, என் பர்சனாலிட்டி எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடஞ்சிட்டேன், நான் ரொம்ப மாறிட்டேன். என்னென்னமோ யாரோ வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இது கொஞ்ச காலம்தான், இந்த அக்கினிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். இந்த சோதனை முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எப்படி வெளியே கொண்டு வருவார்னா, ஃப்ரெஷ்ஷா, நீட்டா. இனி அந்த பிரச்சனையை அனுபவித்து அதனுடைய ஒரு வாசனை கூட இல்லாம உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த சரீரத்தை புது சரீரமா மாற்றுவார். அந்த சிந்தையை புது சிந்தையா மாற்றுவார். இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்வது இல்லை, உங்களுக்கு ஒரு சேதமும் வருவதே இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்களா உங்க சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. பிரதர், நீங்களா உங்க சரீரத்தை கெடுத்துக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரச்சனையில நீ பயப்படாத மகளே, இந்த பிரச்சனையில நீ பயப்படாத மகனே, இது உன்னை ஒன்றும் செய்யாது. நீ நினைக்கிற இப்படி பண்ணிருமோ அப்படி பண்ணிருமோன்னு நினைக்கிற, இல்ல, இது கர்த்தர் உங்களை புடமிடுகிற ஒரு காலம். அக்கினியில ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார், அக்கினியில ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார். ஆனா இந்த காலம் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது நீங்க பிரகாசிக்கிற பொன்னாதான் மாறுவீங்களே தவிர உங்களுக்குள்ள ஒரு சேதமும் இராது. உங்களுடைய அழுக்குகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போய் உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ண போகிறேன். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமோதித்து ஆமென். ஜெபிக்க அந்த மகிமை வரட்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya. பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ரொம்ப அழகான அருணோட்டு இருக்குங்க, கர்நாடிக் போடு. ஆமென். ரொம்ப அழகான பாடல் இது. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதம் இன்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வார்த்தைகள் சோதனை வென்றிட தந்திடுவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சேதமும் வராது, நமக்கு ஒரு சேதமும் வராது. சொல்லுங்க, ஒரு சேதமும் வராது. இந்த சோதனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது அக்னியினுடைய வாசனை கூட, இந்த நஷ்டத்தினுடைய வாசனை கூட உங்களுக்கு தெரியாத அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு, யோசேப்பை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உயர்த்துகிறதற்கு வல்லவராய் இருப்பாரானால், இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது எந்த சேதமும் இல்லாமல், எந்த சேதமும் இல்லாமல் நீங்க உருவாக்கப்பட்டதாகவே திரும்பி வருவதற்கு கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது ஊழியம் செய்கிற ஊழியக்காரில் பார்த்தா, ஐயோ சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போய் வருவாரோ, முகம் வாளா வருவாரோ, அப்படியே உடஞ்சு போய் வருவாரோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, அவர் எப்படி வர்றாருன்னா ரொம்ப ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா வர்றாரு. யாரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கர்த்தர் என் கூட இருந்தாருப்பா. நான் நம்புறேன், நீங்க எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும் அந்த பிரச்சனை உங்களை என்ன பண்ணாதுன்னா ஒன்றும் சேதப்படுத்த, அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அதனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் இருக்காது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் இருக்காது. உலகத்தில் இருக்கிற டாக்டர் கொடுக்குற மாத்திரையில் சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுப்பாரு, அந்த மாத்திரை சுகம் மட்டும்தான் படுத்துமே தவிர சைடு எஃபெக்ட் அதில் வரவே. ஆமென். நமக்கு ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்கிற ஒரு பேங்க்ல போய் நீங்கள் கேட்டீங்கன்னா பேங்க்ல கடனை முடிச்சிருவாங்க, கடனை முடிச்சிருவாங்க. ஆனால் என்ன இருக்கும் கேட்கல, என்ன இருக்கும்? வட்டி கட்டணும்ல, சும்மா கொடுத்து வர தூக்கி பேசும்போது நல்ல சர்க்கரையாட்டு தான் பேசுவாங்க. அப்படின்னா, ஐயோ சார் உங்களுக்கு பயங்கரமான லாபம் சார், உங்கள் கடனை நாங்களே அடைக்கிறோம் சார். ஏன் கடனை நீ எப்படி அப்பா அடைப்ப? ஒரு ஆதாயம் இல்லாமல் அடைப்பீங்களா? கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 லட்சம் கட்டுறதுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா கட்டியிருப்பீங்க. அப்புறம் தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பணத்தை கட்டினேன்னா அதுக்கு தான் சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்களா அப்படின்னு. அப்போது உலகத்தில் எந்த ட்ரீட்மெண்ட்டு, நமக்கு எந்த பிரச்சனைக்குள்ளே போகும்போதும் அவங்க கொடுக்குற சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை தீர்க்கும் போது கண்டிப்பாக சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரவே வராது, வரவே வராது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த சத்தம் யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், இந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சிஸ்டர், இந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் உன்னை தப்புவித்து கர்த்தர் விடுதலையாக்குவார். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, இந்த பிரச்சனையிலிருந்து இத்தனை வருஷத்தை வீண் பண்றனே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சேதம் கூட உங்களுக்கு வராது. அதற்கு மாறாக நீங்க உருவாக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க உருவாக்கப்பட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. எதுவுமே சேதப்படுத்தவே இல்லை, சேதப்படுத்தவே இல்லை. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம், இந்த பிரச்சனையினுடைய எஃபெக்ட் எனக்கு பல வருடம் நீடிக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எனக்கு 10 வருஷம் இருக்கும் பாஸ்டர், நான் சாகிற வரைக்கும் இது எனக்கு முள்ளாதான் பாஸ்டர் இருக்கும். இந்த பிரச்சனையினுடைய அந்த தாக்கம் என்னை பின்தொடரணும்னு நினைக்காதீங்க. இல்ல, ஆண்டவர் நினைச்சாருன்னா உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர், உங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர். இல்ல, கர்த்தர் இந்த வருடத்தோட அதை மறக்க பண்ணுவார், இந்த வருடத்தோட அதை தூக்கி போடுவார். ஆமென். இல்ல, இது பல வருடம் தொடராது பிரதர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதனுடைய எஃபெக்ட் என்னை எங்க கொண்டு போய் விட்டுருமோ, எங்க கொண்டு போய் விட்டுருமோன்னு நினைக்கிறீங்க. இல்ல,
ஏசப்பா சரி பண்ணிட்டாருன்னா, ஏசப்பா சரி பண்ணும்போது வெறும் அந்த பிரச்சனையை மட்டும் சரி பண்ண மாட்டாரு, அவர் ஆணி வேரோட சரி பண்ணுவாரு. அந்த பிரச்சனையினுடைய ஆணி வேரிலிருந்து தூக்கி எடுத்து அஸ்திபாரத்திலிருந்து ரெடி செய்கிறவர், சரி பண்ணுகிறவர் கர்த்தர். கீழே இருந்து சரி பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது நிச்சயமாய் நடக்கும். இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். சோ இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆமென். வாசிக்கலாம். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்க போறோம். ஆமென். தான் 22. ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்ததினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போனவர் புருஷரை கொன்று போட்டது. அடுத்து 26வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். கவனிங்க, 22வது வசனம் சொல்லுது, அவங்க அந்த அக்கினி சூளை எரிஞ்சிட்டு இருக்கும் போது இவங்களை குண்டு கட்டா தூக்கிட்டு போனாங்க பாருங்க. கொண்டு போய் எங்க போட போனாங்க? பக்கத்துல போயிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த ஆத்துல குளிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 பக்கம் 2 கையை பிடிச்சி 2 காலை பிடிச்சி அப்படியே நல்லா அசைச்சு தூக்கி போடுவாங்க பாருங்க. இவங்க அப்படிதான் பண்ணியிருப்பாங்க, 2 பேரா போய் பக்கத்துல. ஆனா இவங்களை பக்கத்துல அந்த தீல கொண்டு போட போனவங்க ராஜாவினுடைய கட்டளை இல்லை, அவங்க மாற முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற டியூட்டியை செஞ்சுதான் ஆகணும், தன்னுடைய உயிரை பணையம் வச்சு செஞ்சுதான் ஆகணும். என்ன நடந்துச்சாமா? கொண்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னா செத்துட்டாங்க. செத்து தூக்கி உள்ள போட போனவங்க செத்துட்டாங்க. ஏன்னா அந்த அக்கின் நமக்கு எப்பவுமே தெரியும், இந்த கேம்பெல்லாம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருப்ப குழு இருக்கும்போது அவ்வளோ நமக்கு கதன்னு எரியும் உடம்பெல்லாம். ஊட்டியிலையா இருந்தாலுமே அந்த சூடு நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் 26வது வசனம் சொல்லுது, இப்போ அக்கினி 7 மடங்கு அக்கினி தண்ணீர் பட்டது மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. நேபுகாத் நேச்சர் சொல்றாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே. சார், எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த கிருபையை நமக்கு தராமல் இருப்பாரா? வேதம் சொல்லுது, இந்த மனுஷர்களை போடுறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இருந்துச்சு பாருங்க. இந்த தேவனுடைய பிள்ளை அந்த பிரச்சனைக்குள்ள போன உடனே அந்த பிரச்சனையினுடைய தன்மையே மாறிடுச்சு, அந்த பிரச்சனையினுடைய குவாலிட்டியே மாறிடுச்சு. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எந்த பிரச்சனை, எந்த வியாதி யாருக்கு வந்தாலும் அதை அவங்கள கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் தான் அதை முழுங்குவீங்க, நீங்கள் தான் அதை எடுத்து சாப்பிடுவீங்க. ஆனால் அது உங்களை ஒன்றும் பண்ணுவதே இல்லை, அதனுடைய தன்மையே. ஆமேன். அதான் சில வியாதி உங்களை பார்த்து சொல்லும், இவனுக்கு போய் வந்தம் பாரு, என்னுடைய வியாதின்ற மரியாதையே போச்சுப்பா. உன் கூட நான் இந்த பிரச்சனை நமக்கு வரும். பிரச்சனை அதுக்கப்புறம் ஒருவேளை பேசுச்சுன்னா எப்படி பேசுன்னு தெரியுமா? நான் போய் உங்ககிட்ட வந்தேன் பாரு, உங்ககிட்ட வந்து என் பேரை நான் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அந்த பிரச்சனை சொல்லும், அந்த வியாதி சொல்லும். ஹல்லேலூயா. இது நீங்க விளையாட்டா நான் சொல்றதா நினைக்காதீங்க, இதுக்கு பைபிள்ல ஆதாரம் இருக்குது. விரியன் பாம்பு இது வரைக்கும் அந்த தெருவில் எத்தனையோ பேரை கடிச்சிருக்குது, எல்லாரும் நுரத்தள்ளி செத்துருக்காங்க. ஆனா இப்ப அந்த விரியன் பாம்பு யாரை கடிக்குது? பவுலுடைய கையில கடிக்கல தொங்குது, கவ்வி பிடிச்சிக்கிச்சு, விடமாட்டையா உன்னை கொல்லாமேன்னு. ஆனா வேதம் சொல்லுது, அடுத்த ஃபர்ஸ்ட் விரியன் பாம்பு, அடுத்து விஷப்பூச்சி, மூணாவது பூச்சி. அவ்வளவுதான். அது அப்படியே உதறி தீக்குள்ள போடும்போது போய் உன் கையை பிடிச்சம்பாரு, என்னுடைய மரியாதையே போயிடுச்சு. நான் நம்புறேன் அந்த அளவிற்கு ஏசாமி உங்களை உருவாக்க போறாரு, அந்த அளவிற்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ண போறாரு, உங்களை தைரியப்படுத்த போறாரு. பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க,
பிரச்சனை உங்களை பார்த்து பயப்படும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்குள்ள அது வந்துச்சுன்னா அதனுடைய தன்மையை இழக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம், உங்கள்கிட்ட இருக்கிற வல்லமை, ஆமென், உங்கள்கிட்ட இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை அந்த பிரச்சனையை அப்படியே ஒன்றும் இல்லாம விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அந்த பிரச்சனையுடைய அட்மாஸ்பியரையே கர்த்தர் உங்க மூலமாய் என் மூலமாயும் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது இந்த அக்கினி சூளை இந்த இடத்துல அதனுடைய இதுவரைக்கும் கொண்டு போன எல்லாரையும் முழுங்கிருச்சு, கொண்டு போன எல்லாரையுமே எரிச்சு சாம்பல் ஆயிருச்சு. ஆனா இவங்க போன உடனே அதை விட பவர் யார் மேல இருக்குது? இவங்க மேல இருக்குது. அதை விட அக்கினி இங்கே எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால அந்த அக்கினி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல உயர்ந்தார்கள். ஹல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார், சாலோமனிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையினுடைய கையில கோல் இருந்துச்சு. அதை போட்ட உடனே அந்த கோல் என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. உடனே ராஜா வந்து சொல்றான், எகிப்தினுடைய ராஜா பார்வோன் சொல்றான், மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்றான். உடனே மந்திரவாதிகள் எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்கன்னா அவங்களும் ஆளாளுக்கு ஒரு கோல் போட்டாங்க. எல்லாம் என்னவாயிருச்சு? அவ்வளவுதான். அந்த ரூம் முழுக்க பாம்பாவே இருக்குது. ஆனா ஒண்ணு, கொஞ்ச நேரம் பாந்துட்டு இருக்கும்போது இந்த மோசையினுடைய கையில இருந்து போச்சு பாருங்க அந்த கோல். அந்த பாம்பு மொத்தத்தையும் என்ன பண்ணிருச்சுன்னா ஒன்னொன்னா முழுங்கிருச்சாங்க, தூக்கி எல்லாத்தையும். நீ பாம்பா வேணா மாத்துவ, ஆனா எனக்கு கையில இருக்கிறது பெரிய தடியில, அது உன் பிரச்சனையை முழுங்கும். கர்த்தர் ஃபர்ஸ்ட் அற்புதத்திலேயே கர்த்தர் ஜெயிக்கிறவர் என்கிறத காண்பித்தார். நான் தீர்க்க தரிசனமா நம்புறேன், இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் அதற்காக தான் வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்க மகன் அந்த இடத்துல போன உடனே, உங்க மகன் அந்த இடத்துல போன உடனே அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அந்த பிரச்சனையினுடைய தன்மை மாற்றப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளை மேல இருக்கிற பெரிய பவர். ஹல்லேலூயா. நீங்க இந்த பாயிண்ட்ஸுக்காக கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க. உலகத்தில் இருக்கிற யார் அந்த பிரச்சனையில போனாலும் அந்த பிரச்சனை அவங்கள வந்து பாதிச்சிருக்கலாம். ஆனா நான் போய் நிற்கும் போது நான் தான் அந்த பிரச்சனையை பாதிக்கணுமே தவிர அது என்ன பாதிக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க போய் நிற்கும் போது அந்த இடத்துல நீங்க தான் ஜெயிக்கணும். நீங்க அந்த இடத்துல போய் நிற்கும் போது நீங்க தான் சாட்சியா நிற்கணும். ஹல்லேலூயா. அந்த சண்டை போட வந்த பிசாசு வெட்கப்பட்டு போகணும். அந்த பிரச்சனை பண்ண வந்த நபர் வெட்கப்பட்டு போகணும். ஏன்னா உங்க முன்னாடி அது சாம்பலாகும், உங்க முன்னாடி அது நிர்மூலமாகணும். ஹல்லேலூயா. அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்திற்காக ஒரு விசை கூட கரங்களை தட்டி அப்பாவை நோக்கி ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்திலே நம்மோடு பேசினார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் எங்களை தப்புவிக்கிறதற்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன் நீர் என்னை தப்புவிக்கிறதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். திரும்ப திரும்ப ஆமென். சிங்க கெபியானாலும் சூளை நெருப்பானாலும் என்னை நடத்துகிறதற்கு இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நான் ஆராதிக்கிற என் தேவன். எஸ், ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். 7 மடங்கு நெருப்பானாலும் நீங்க வெளியே வருவீங்க. 7 மடங்கு பிரச்சனை ஆனாலும் நீங்க வெளியே வருவீங்க. யாருக்குமே இல்லாத பிரச்சனை ஆனாலும். ஹல்லேலூயா. பாருங்க, லட்சக்கணக்கான பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட இந்த பிரச்சனைக்குள்ள போனதே இல்லை. நிறைய பேர் இந்த பிரச்சனைக்குள்ளே போனதில்லை. ஆனா அவங்களுக்கு வராத ஒரு பிரச்சனை
இந்த தேவ பிள்ளைகளுக்கு வருது. அதே போல அந்த பிரச்சனைக்குள்ள போன யாரும் உயிரோடையும் வரல. ஆனா வேதம் சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவன் யாரும் சந்திக்காத பிரச்சனையை சந்திக்க வச்சு, யாரும் வர முடியாத பிரச்சனையிலிருந்து வெளியே, பிரதர் சிஸ்டர், உங்க குடும்பத்துல உங்க வம்சத்துல யாருமே போகவே போகாத பிரச்சனைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவாரு. ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்க, வெற்றியோட திரும்பி வருவீங்க. அந்த பிரச்சனை அழிக்கிறதற்கு என் ஃபேமிலியில யாருமே பார்க்காத ஒரு பிரச்சனைக்குள்ள நான் போறேனே, அத்தனை லட்சம் பேரும் போகாத ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்குது, அதுதான் கர்த்தருடைய பிள்ளை, அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த பிரச்சனைக்குள்ள போனவங்க வெளியே வெற்றியா திரும்பி வரலனாலும் உங்களை கர்த்தர் கொண்டு வருவார், உங்களை கொண்டு வருவார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க, சொல்லுங்க, தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர்.